வணக்கம். திருமதி வானதி அவர்களே, சமீபத்தில் நீங்கள் உங்கள் கட்சி கூட்டத்தில் பேசும்போது என்ன பேசியிருக்கீங்க? ஒரு மிகப்பெரிய நடிகரை தோற்கடித்த தொகுதி தெற்கு தொகுதி. அரசியலில் வெற்றி தோல்வி எல்லாம் சகஜம்தான். நீங்கள் எல்லா டைமும் வெற்றி பெற்ற கிடையாது. அதுக்கு முன்னாடி எலெக்ஷனில் நீங்கள் தோற்றுருக்கீங்க. நாளைக்கு நடக்க போகிற எலெக்ஷனில் நீங்கள் தோக்க தான் போகிறீங்க. அதனால் வெற்றி தோல்விங்கிறது அரசியலில் நிரந்தரம் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் எப்படி ஜெயிச்சிங்க அப்படிங்கிறது உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். இன்னொன்று, மக்கள் நீதி மையம் ஒரு கட்சியவே முடித்த தொகுதி தெற்கு தொகுதிங்கிறீங்க. கிடையவே கிடையாது. எங்கள் தலைவர் கமலஹாசன் அவர்கள் அந்த இடத்துல நின்றனால தான் அது ஸ்டார் தொகுதியை மாறுச்சு. மக்கள் நீதி மையம்ங்கிற ஒரு கட்சியை இந்திய முழுக்க எடுத்து சென்ற தொகுதி தெற்கு தொகுதி. மக்கள் நீதி மையம் மட்டும் கிடையாது, பாரதி ஸ்ரீனிவாசங்கிறது எவனுக்குமே தெரியாது. எங்கள் தலைவர் நின்றனால தான் அந்த தொகுதி ஸ்டார் தொகுதி ஆனால தான் அதுக்கு போட்டி போட்ட பாரதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் பிரபலமானீங்க. நீங்கள் பிரபலமான காரணமும் எங்கள் தலைவர் தான். எங்கள் தலைவரோட பிரபலத்தில் ஒன்றி நீங்கள் பிரபலமாயிருக்கீங்க. அதனால் மக்கள் நீதி மையத்தை முடிச்ச தொகுதி தெற்கு தொகுதி கிடையாது. மக்கள் நீதி மையத்தை வாழ வைத்த தொகுதி தெற்கு தொகுதி. அப்புறம் நீங்கள் இதெல்லாம் பேசுறதை விட்டு போட்டு கோவை மக்கள் உங்களை எம்எல்ஏ ஆகியிருக்காங்க. ஓப்பனாக அவங்களுக்கு பச்சை துரோகம் தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு மெட்ரோ திட்டம் கேன்சல் ஆகி கிடக்குது ஒன்றிய அரசனால. அப்போ அதுக்காக கோவை மக்களுக்காக நீங்கள் குரல் கொடுத்தீங்களா? கோவை டெவலப்மெண்ட்டுக்காக நீங்கள் குரல் கொடுத்தீங்களா? நீங்கள் அதுக்கு பதில் என்ன சொல்கிறீங்க? எடப்பாடியை சிஎம் ஆக்கினா உங்களுக்கு மெட்ரோ வரும். இது ஓப்பனாக பிளாக்மெயில் பண்ணுறீங்க. நீங்கள் வகிக்கிற இந்த பதவிக்கு இது அழகா? இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணலாமா மக்களை? கோவையை தேர்ந்தெடுத்த உங்கள் மக்களுக்கு பச்சை துரோகம் தான் பண்ணியிருக்கீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்ற பாருங்கள். மக்கள் நீதி மையத்தை நாங்கள் பார்த்துக்குறோம், தமிழக மக்கள் பார்த்துக்குவாங்க. நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை, கோவை மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கு வழியை பாருங்கள்.